விஷயம் நோட்டீஸ் பண்ணிக்கீங்களா? நல்ல படிப்பு, என்ஜினியரிங், டாக்டர் அல்லது வேறு எந்த பெரிய பட்ட படிப்பாக இருந்தாலும் முடித்த சிலர் நல்ல வேலை கிடைக்க போராடிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் புத்தகத்தில் கற்ற தியரியை தெரியாததால் அல்ல. இன்று நிறுவனங்கள் எதிர்பார்ப்பது வேறு ஒன்று. அந்த அறிவை வாழ்க்கையில் செயல்படுத்தும் திறன், உண்மையான பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், வேலைகளை முடித்து காட்டும் மனப்பாங்கு. நடைமுறை அனுபவம் இல்லையெனில் பட்டம் மட்டும் போதுமான மதிப்பை தராது. இதை நம் விசுவாசத்தோடும் மெதுவாக இணைத்து பார்ப்போம். வேதாகமத்தை வாசிப்பதும் வசனங்களை மனப்பாடம் செய்வதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்திற்கு செல்வதும் நல்லதும் தேவையானதும் தான். ஆனால் அவை மட்டும் போதாது. நாளுக்கு ஒரு வசனம் கற்றாலும் உண்மையான மாற்றம் ஏற்படுவது அதை நம் தினசரி வாழ்க்கையில் வாழத் தொடங்கும் போதுதான். நம் வார்த்தைகளில், முடிவுகளில், செயல்களில் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று: முழு இருதயத்தோடும் தேவனை நேசிக்க வேண்டும். தன்னை போல் அயலானையும் நேசிக்க வேண்டும். விரைவாக மன்னிக்க வேண்டும். கருணையுடன், நேர்மையுடன், தாழ்மையுடன் நடக்க வேண்டும். இவையெல்லாம் போதகர்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்ததே. ஆனால் நம்மிடம் ஒரு நேர்மையான கேள்வி: இவற்றை நாமே உண்மையாக பின்பற்றுகிறோமா? நம் பிஸியான வாழ்க்கையில் இவற்றை நடைமுறைப்படுத்துகிறோமா? இன்று உலகம் முழுவதும் சுமார் 2.65 பில்லியன் கிறிஸ்தவர்கள் உள்ளனர். அது உலக மக்கள் தொகையின் சுமார் 32%. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இந்த அளவு மக்களில் ஒவ்வொருவரும் இயேசு கேட்ட ஒரே ஒரு கட்டளையாவது முழுமையாக வாழ்ந்தால் என்ன ஆகும்? உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனத்தோடும் ஆண்டவரை நேசி. உன்னை போல் அயலானையும் நேசி. மத்தேயு 22:37 முதல் 39 வரை என்ற இந்த ஒரு வார்த்தையை உண்மையாக வாழ்ந்தால் உலகம் எவ்வளவு மாறியிருக்கும்! கருணை, அமைதி, நம்பிக்கை நிறைந்த உலகமாக மாறியிருக்கும். இன்று இந்த செய்தி உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய சிந்தனையாவது விதைத்திருந்தால் இந்த பயணத்தில் எங்களுடன் சேருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஆதரிக்கவும், தொடர்ந்து இப்படி பயனுள்ள எண்ணங்களை பகிர்வதற்காக இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், தேவாலய குழுவினருடன் பகிருங்கள். நாம் பல இதயங்களை தொடுவோம். திறந்த மனதுடன் கேட்டதற்கு நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நன்றி.